اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளுடைய சகல கோடி தேவைகளையும் சதாவும் உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. இந்த ஊமையை இந்த நேரத்தில் பேச வைத்துக் கொண்டிருப்பவன் யாரும் இல்லை. இந்த மடையன், இந்த முட்டாள், இந்த ஜாகிலுக்கு இல்மை வெளியாக்குபவன் யாரும் இல்லை. நாம் அனைவர்களும் செவிடர்கள். நம்ம செவிட்டுத்தன்மையில் தன்னுடைய சமாதத்தை வெளியாக்கி நம்மை கேட்க வைத்துக் கொண்டிருப்பவன் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய கருணை கிருபை. அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக ஆக்கி வைத்தான், முஃமின்களாக ஆக்கி வைத்தான். மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஜமான் அவருடைய உம்மத்தாக ஆக்கி வைத்தானே, அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா நமக்கு நாம் கேட்காமலே, நாம் விருப்பப்படாமலே, வலுக்கட்டாயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஷேகநாயகத்துடைய சுகபத்தை கொடுத்தான். அதனால் நம் வாழ்க்கையை அல்லாஹ் இன்பமாக ஆக்கி வைத்தானே, அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் நமக்கு இன்பமா இருக்கு. ரமலானை நினைச்சாவே இன்பமா இருக்குது. ரமலான் வருது அப்படின்னு நினைக்கும் போது இன்பமா இருந்துச்சு. ரமலான் போகுது என்று நினைச்ச ஒரே கவலை மட்டும்தான் இருக்குது. வேற கவலையே இல்லை. ஒவ்வொரு நாளும் இன்பகரமா ஆக்கி வச்சுட்டாங்க ஷேகநாயகம். அவ்வளோ இன்பமா இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுங்களா? ஷேகநாயகம் நாம எதை அடைஞ்சிக்கல, அல்லாஹ் நம்ம கொடுத்தான்னு காட்டி கொடுத்தாங்க. நம்மளா ஒரு காலம் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நான் தொழுதேன், நான் நோன்பு வச்சேன், நான் ஜக்காத்து கொடுத்தேன், நான் குர்ஆன் ஓதனேன், நான் இவ்வளோ தர்மம் செஞ்சேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஷேகநாயகம் வந்தாங்க, நீ இல்லப்பா, நீ ஜாத்துல அதம், நீ சிஃபாத்துல நாக்கிசு, நீ வெறும் மையத்தியா, நீ ஒன்ல அல்லாஹ்வுடைய ஹயாத் ஒன்ல கூட இருக்குது. அல்லாஹ்வுடைய ஹயாத் ஒன்ல வெளியாக்கிக்கிட்டே இருக்கிறான். ஹயாத் ஒன்ல வந்து மாட்டிக்கல, ஃபேனுக்கு கரண்ட் வந்து சிக்கிக்கல, கரண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஹயாத்துல நீ உன்னுடைய ஹயாத் இல்ல, ஒன்ல வந்து மாட்டிக்கல, அல்லாஹ்வுடைய ஹயாத் ஒன்ல ஹரான் வந்துகிட்டே இருக்குப்பா. அத பாரு, நீ ஹரான் மையத்தா இருக்கிற, ஒன்ல ஹயாத் அல்லாஹ்வுடைய ஹயாத் இருக்குது. நீ ஜாஹிலா இருக்கிற, அல்லாஹ்வுடைய இல்மு வெளியாயிட்டு இருக்குது. நீ ஆஜிஸ், நீ இயலாதவன், அல்லாஹ்வுடைய குதிரத்து வெளியாயிட்டு இருக்குது. நீ அசமு செவுட, அல்லாஹ்வுடைய சமாத் ஒன்ல வெளியாயிட்டு இருக்கு. நான் கேட்கல, இந்த செய்திகளை நான் கேட்கல, அல்லாஹ் என்னை கூட இருந்து கேட்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை காட்டி கொடுத்தாங்க ஷேகநாயகம். நான் ஆமா குருடன், பசாரத்து அல்லாஹ்வுது, பசீரான அல்லாஹ் என் கூட இருந்து என்னை தன்னுடைய பசாரத்தை வெளியாக்கி என்னை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு பாட்டு கொடுத்தாங்க. நான் அபுக்கம் ஊமை, இந்த ஊமையில அல்லாஹ்வுடைய கலாம் வெளியா என்ன பேச வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு காட்டி கொடுத்தாங்க. நண்பர்களே, ஷேகநாயகம் சொன்னாங்க, நீங்க உருவாகணும், நீங்க ஆகணும்னு நினைச்சீங்கன்னாமா ஒன்னும் ஆகாதீங்க. நான் ஒண்ணும் இல்லைனா இருக்குமா, நான் ஒண்ணும் இல்லைனா இருங்க, ரப்பே என்னை கொண்டு ஒண்ணுமே இல்லைனா இருங்க. உன்னை எப்படி அல்லாஹ் வாழ வைக்கிறான்னு பாரு, உன்னை எப்படி அல்லாஹ் உருவாக்குறான்னு பாரு, உன்னை எப்படி உன்னை கொண்டு 4 காரியத்தை நடத்துறான்னு பாரு அப்படின்னு சர்க்கார் நம்மளை காட்ட விட்டாங்க. அப்படி காட்டின பறக்கத்துல அல்லாஹ் தனக்கு பிடிச்ச காரியத்தை நம்மளை கொண்டே வலுக்கட்டாம இழுத்து கொண்டே நுழைக்கிறான். நம்ம போறோமோ இல்லையோ, அல்லாஹ் இழுத்து கொண்டே விட்டுறான். நம்மளையே எப்படியா தரத்தன இழுத்துட்டு போய் விட்டுறான். வலுக்கட்டாயமா நற்காரியங்கள் எல்லாம் ஈடுபடுத்துறான். நம்மளை வாழ வச்சு காட்டுறான் அல்லாஹ் வச்சால. காரணம் என்ன? ஷேகநாயகம் கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தான் இலா, அல்லாஹ் தான் இலா, அல்லாஹ் மட்டும்தான் இலா, அல்லாஹ் ஒருவன் தான் ஏன் உனக்கு இல்லா. எஜமா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பயான் செஞ்சுட்டாங்க. அதுல எஜமா சொன்னாங்க, கைஃபீட்ல அப்படியே டான்ஸ் ஆடே வச்சுட்டாங்க சர்க்கார். நீ ஏன் சிருஷ்டிகளை கட்டிக்கிட்டு ஆடுற, அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி, வாஹிதுல் கஹார் ஆகிய அல்லாஹ் பிடிச்சி. வாஹிதுனா வஹ்தத்துல் வஜூத், ஒரே வஜூது தான். கஹார்னா எல்லா சிருஷ்டிகளும் தன் வஜூதுல அடக்கி ஆளுபவன், தன் வஜூதுல அல்லாஹ் அடக்கி வச்சிருக்கான். கஹார்னா எல்லாரும் அடக்கி ஆளுபவன் காட்டி கொடுத்தாங்க. ஷேகநாயகம் தான் காட்டினாங்கப்பா, இந்த டப்பி இருக்கேம்மா, இந்த டப்பிய தகரம் அடைவடைய சூழ்ந்து இருக்குது.
தான் தான் கஹாரா உட்காந்துருக்கு, புடியா அவனை புடினாங்க சர்க்கார். அப்படியே எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறது ஒண்ணுதான் குறை, மிச்சம் எல்லாத்தையும் சர்க்கார் கொடுத்தாங்க. எல்லா கைதிக்கும் வாஹிதுல் கஹார், அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். என்ன மாதிரி ஷேக் நாயகம், என்ன மாதிரி நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நாம எஜமானுடைய அடிமைகள், நாம சோம்பேறித்தனமா உள்ளவங்க. நம்ம எஜமான் நம்மளை திணிக்கிறதுல அவங்க சோம்பேறித்தனமாகவே இல்லை. நமக்கு கொடுக்கணுங்கிறதுல அவங்களுக்கு ஆசை, நம்மளை திணிக்கணும், நம்மளை உருவாக்கணும், நமக்கு ஷேகுக்கு ஆசை, நம்மளையும் ஒரு ஆளா உருவாக்கி காட்டணும்னு ஷேகுக்கு ஆசை. என்ன ஆளு நீ, லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு வாழ்ந்து காட்டணும். ஷேக் வரும்போது பீர்பாய்கள்லாம் பேசிட்டு வந்தோம். அப்போ சர்க்கார் ஒரு செய்தி சொல்ல வச்சாங்க. ஷேக் நாயத்தை பார்க்க போறோம். ஷேக் நாயத்துக்கு மாலை போடுறதுல அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஷேக் நாயத்துக்கு லட்ச லட்சமா ஹதியா வைக்கணும் அவங்க விரும்பல. என் புள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் அனுபவிச்சிருக்கிறானா, என் லா இலாஹ இல்லல்லாஹ் பரப்புறானா, என்னை மாதிரி வேலை செய்யறானா, அதை அவங்க எதிர்பார்க்கறாங்க. அட இன்னமும் நீ கடையை கட்டிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தனா, இன்னமும் காசை கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா, இன்னமும் அவனை பிடிச்சாங்களே, அவன் இவனை பிடிச்சாங்களே, தூக்கி போடு. அமில்லாவுல் வாஹிதுல் கஹார் ஆகிய அல்லாஹ்வை புடி, அவன் ஒருத்தனை இலாவாக்கு. அட யார்கிட்ட சிருஷ்டியுடைய சிண்டு முடி கையில இருக்க, அவனை புடியா. சிருஷ்டியுடைய சிண்டு முடி கையில வச்சிருக்கான், நீ அவனை புடி, உன்னை வாழ வச்சு காட்டுவான் அப்படின்னு சர்க்கார் நாயங்க நம்மளுக்கு அந்த போதையை திணிச்சு விட்டுட்டாங்க. அந்த திணிச்ச பரக்கத்து என்ன தெரியுங்களா, ரோஷமா சர்க்கார் வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. எந்த வாசல்லையும் யாருக்காகவும் தலை குனியாம, வெட்டுமா சொன்னாங்களே, ராஜாத்தி ராஜா வாழ்க்கை, மன்னாதி மன்னனாக வாழ்க்கை நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. சதா அல்லாட்ட பேசுறது, அல்லாட்ட கொஞ்சறது, அல்லாஹ் என்னை எப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு பாக்குறது, அல்லாஹ் என்னை எப்படி அனுபவிக்க வச்சுட்டு இருக்கான்னு பாக்குறது. இதே வேலை, வேற வேலையே இல்லை சர்க்காருடைய பிச்சையில. கஸ்டமர் வர்றாங்க, கடையில உட்கார்ந்து இருக்கிறேன், கஸ்டமர் வர்றாங்க, சர்க்கார் கஸ்டமர்ல பார்க்க வைக்கிறாங்க. மௌலா, இந்த சூரத்திலிருந்து நீ தான் வர்ற, என் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த கஸ்டமரின் சூரத்தில் வருபவன் யாரும் இல்லை. வியாபார டென்ஷனை தூக்கிட்டாங்க சர்க்கார். ஒரு காலம் வியாபாரம் டென்ஷனா இருந்துச்சு, வியாபாரம் இல்லையா கவலை, வியாபாரம் நடந்தா ஆள் இல்லையேன்னு கவலை. கஸ்டமர் வந்துட்டே இருக்கிறாங்க, ஆள் இல்லையே, கஸ்டமர்லாம் மிஸ் ஆகிறாங்களே, இன்னும் 2 ஆள் போட்டா நல்லா வியாபாரம். அட வியாபாரம் நடந்தாலும் உனக்கு கவலை தான், வியாபாரம் நடக்காட்டி உனக்கு கவலை தான். இன்னைக்கு வியாபாரம் உனக்கு இல்லா இல்ல, அல்லாஹ் உனக்கு இல்லான்னு காட்டி கொடுத்துட்டாங்க. நீ என்ன எவ்வளவு காலத்துக்கு சிருஷ்டி கட்டிக்கிட்டு ஆளுவ, ஆளு கவலை, சம்பள கவலை, பார்ட்டி பேமெண்ட் கவலை, கடனு கவலை, எல்லா கவலையும் தூக்கு. எல்லா கவலையும் தீர்த்து வைப்பவன் யாரும் இல்லை. அந்த அல்லாஹ் எங்கேயோ இல்லை, உன் கூட இருக்கிறான், உன் பிடரி நரம்பை விட சமீபமா இருக்கிறான். நீ நடக்கல, உன்னை நடக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். நடக்கிறதுக்கு காலு கொடுத்தவன் யாரும் இல்லை. காலையில போய் கடை திறந்தீங்கனாலா நீ எங்கேயா போன, போற காலை கொடுத்தது யாரு, காட்டி கொடுத்தாங்க ஷேகு. நடந்து போகும்போதே ஒரு ஸ்டெப்ல காலில் சுமு செய்கிறான். நடந்து போறது காலு கொடுத்தவன் யாரும் இல்லை. நீ நொண்டியா பிறந்திருந்தா 4 பேருக்கு தூக்கிட்டு தானே போனோம். நீ எப்படி, உனக்கு கால் எப்படி வேலை செஞ்சு, நீ வேலை செய்யா இல்ல, அந்த காலை நடக்கிற மாதிரி காலாக ஆக்கி வச்சவன் யாரும் இல்லை. நீ இல்லல்ல அனுபவிக்க நேரம் பத்தல, நீ கவலைப்படுறதுக்கு எங்க நேரம் பார்த்து, கவலைப்படுறதுக்கு எங்க நேரம் இருக்குது. அப்ப ஒரு காலம் வியாபாரம் நடக்கலையேன்ற கவலை, வியாபாரம் நடந்தா ஆள் இல்லையேன்ற கவலை, கஸ்டமர் வந்தா அந்த சரக்கு இல்லையேன்ற கவலை. அவன் ஒண்ணு கேட்பான், நம்மள்ட்ட ஒண்ணு இருக்கும். அவன் பேரசிமால் 250 கேட்டா நம்மள்ட்ட பேரசிமால் 500 எடுக்கும். சே, வந்திருந்தா வச்சிருந்தா வியாபாரம் இல்லை, ஏதோ ஒரு கவலையிலே சாவு. சேகநாயகம் முடிச்சு வெளியே இழுத்தாங்க, கரைச்சு விட்டாங்க. நான் இல்லை, நான் இல்லை, நிச்சயமாக நான் இல்லைன்னு ஆக்கி விட்டாங்க. எந்த கவலையும் இல்லை, ஜாலியா 2 ரெக்கையை கொடுத்தாங்க, ஐனியத்து கைரியத்து. நல்லா ரெக்கையை விரிச்சு பறந்துகிட்டே நீ வீட்டுல ஜாலியா. அட எவ்வளவு காலத்துக்கா நீ எலி, செத்து போன எலியை திங்கிற காக்காவா இருப்புற? நீ ராஜாளி பறவையப்பா, நீ ராஜாவுடைய சிம்மாசனத்தை அலங்கரிக்க பிறந்தவன். நீ செத்து போன எலியை திங்கிறாளா? வா 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 அந்த அல்லாஹ் எங்கேயோ 7 வானத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கல, உன் கூட இருக்கிறான். உன்னை விட்டு நீ அவன் பிரியவே இல்லை. டப்பா விட்டு தகரம் பிரியவே பிரியாது, பிரிஞ்சா டப்பா இருக்கவே இருக்காது. உன் கூட மௌலா இருக்கிறான், உன்னை விட்டு பிரியல. அவன் உஜூத் ஒன்ன வெளியாகிட்டு இருக்குது, அவன் ஹயாத் ஒன்ன வெளியாகிட்டு இருக்குது, அவன் கூவத் ஒன்ன வெளியாகிட்டு இருக்குது. அவனுடைய ஆசார் மேல இருந்து கீழே வரைக்கும் அலங்கரிச்சுக்கிட்டு. டப்பாவை விட்டு தகரத்தை மட்டும் யாராவது எடுத்துக்கொண்டால், அந்த தகரத்தை எடுத்து கொடுத்து டப்பாவை விட்டு மேலே எடுத்துக்கொண்டா 1 லட்சம் ரூபாய் பரிசு. தகரம் வச்சுக்கணும், டப்பா மட்டும் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
லைப்ரரி பாக்குறீங்களா? எப்படி பிரிக்க முடியாது? எப்படி டப்பாவை கலந்து பிரிக்க முடியாது? மோலாவை எப்படி பிரிக்க முடியாது? எப்படி புதுசு எடுத்துட்டா கப்பறேன் அப்ப இன்னைக்கு சேகநாயகத்துடைய பிச்சையில என்னெல்லாம் இருக்குதோ அதை பார்த்து சந்தோஷப்படலை. ஏன்னா அது எனக்கு இல்லா இல்லை. எதெல்லாம் இல்லையோ அதை பார்த்து கவலைப்படல. அது எனக்கு இல்லா இல்லை. எனக்கு நாஃபு நஃபக வந்தாலும் மௌலாட்டு இருந்துதான் வரணும். லா நாஃபிய ஃபில் உஜூதி இல்லல்லா, லா லார்ர ஃபில் உஜூதி இல்லல்லா. எனக்கு நஃபக செய்பவன், நன்மை செய்பவன், எனக்கு லாபம் கொடுப்பவன் யாரும் இல்லை, எனக்கு நஷ்டம் கொடுப்பவன் யாரும் இல்லை. அந்த ரப்பை காட்டி கொடுத்தாங்க ஷேக். அந்த போதையில வாழ வச்சாங்க. ஷேகு ஷேகு ஷேகு, எப்ப பார்த்தாலும் ஷேகு தானா அப்படின்னு எல்லாரும் என்னை கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல எங்க அம்மா கேட்டாங்க, எங்க சொந்தக்காரங்க கேட்டாங்க, இப்ப எல்லாம் என்கிட்ட வந்து கேட்கறாங்க, ஏதோ ஒண்ணு நீங்க ஏதோ துவா செய்யுங்க, நீங்க துவா செய்யுங்க. என்கிட்ட என்னங்க இருக்கு? என்கிட்ட ஒண்ணுமில்ல, என்கிட்ட ஷேகு இருக்கிறாங்க. என்ன உள்ள உச்சந்திரனுடைய ஷேகனை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான்டாவே அந்த ஷேகு தான் இருக்கிறாங்க. நான்கிற உணர்வு இருக்கே, அந்த உணர்வு என்னது இல்லை. ஆனா இருஃபானி நான் ஷேகு நான் இப்ப நானா இப்ப நான் என்னை தேடிடும் போது அங்கு இருப்பதை பார்த்தால் நீதான். எல்லாம் இன்பகரமா இருந்துச்சு. இன்னைக்கு வாழ்க்கையே இன்பமா, நடக்கிறது இன்பம், உட்கார்றது இன்பம், பேசுறது இன்பம், பார்க்கறது இன்பம், சாப்பிடுறது இன்பம், நோம்பு வச்சா இன்பம், நோம்பு துறக்கிறது இன்பம், குரான் ஓதுறா, எல்லாம் இன்பம். துன்பம்னா என்னன்னு தெரியாம துன்பத்துக்கு வெல்டிங் மாசி வந்தால நீங்க மஜா இல்ல. மனைவி பிள்ளைங்க வீடு காசு பணம் தேய்ச்சில்ல, நீர் தான் தேய்ச்சாங்க. சேகநாயகன் நம்மளை வாழ வச்சு காட்டினாங்க மூலா. நம்ம ஒருத்தருக்கும் சர்க்கார் உழைச்சிருக்கிறாங்க, ஒருத்தருக்கும் தனியாக உழைச்சிருக்காங்க. எனக்கு என் சேக உழைச்சது எப்படி தெரியுமா? நான் சொல்லவா? என் ஒருத்தனுக்கு என் சேக உழைச்ச மாதிரி மொத்த துணியால யாருக்கு உழைக்கல, அவ்வளவு உழைப்பு செஞ்சாங்க என் சேகநாயகன். என்னை உருவாக்குனாங்க. உள்ளில் இன்பம் பொங்குவதும் உம்மாலன்றோ, எந்த உள்ளம் உண்மை தேடுவதும் அன்பாலன்றோ. இந்த இப்ப உள்ள வந்தேன் நானு. வந்தோடனே சேகனா எங்க அன்பா ஒரு திட்டுனாங்களே, அந்த திட்டுக்கு நான் இருப்பணும். ஏன்னா யார் எப்படி திட்டுவா? மஜ்லிஸ்க்கு வந்தா வராட்டி போடா அப்படின்னு விட்டுருவாங்க. நான் உள்ள வந்தேன். எதுக்கு வந்த? எதுக்கு லேட்டா வர்ற? திட்டினாங்க எஜமா, திட்டினாங்க. எனக்கு இன்பமாயி போச்சு, சந்தோஷமாயிருச்சு. என்னை திட்டாங்க எஜமா, என்னை திட்டாங்க எஜமா. ஒரு காலம் நெருக்கதியா நின்றேன், ஒண்ணும் இல்லாம நின்றேன். எஜமா வாசல்ல 2 நாள் வச்சிருந்தாங்க. வச்சுட்டு சர்க்கார் சொன்னாங்க, கண்ணு இந்த 1000 ரூபாய் நீங்க வச்சுக்கோங்கம்மா, இது உங்களுக்கு ஹதியா. இனி உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணாலும் என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. என்னத்தான் வாங்கி இருக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னு. எஜமான்ட்ட 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த நிஜாமோலா இருக்கிறாங்க, வீட்டுல போய் 1000 ரூபாய் வாங்கிட்டோமா, கையில ஜோப்புல செக்காட்ட காசு இல்லை, 1000 ரூபாய் வாங்கிட்டு வாங்கம்மா. நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி 1000 ரூபாய் கையில கொடுத்தாங்க. இந்த செலவுக்கு வச்சுக்கோங்கம்மா. நெருக்கதியா நிக்கிறேன், வியாபாரம் இல்ல, தொழில் இல்ல, சம்பளம் இல்ல, நிற்கிறேன், சும்மா நிக்கிறேன். கொடுத்து 1000 ரூபாய் வச்சுக்கங்க, செலவு பண்ணிக்க. நீங்க கொடுத்துட்டு சர்க்காரு, கண்ணு உங்களுக்கு எப்ப எது வேணாலும் என்கிட்ட தான் நீங்க வந்து கேட்கணும், யார்கிட்டையும் கேட்கக்கூடாது, எப்ப வேணா நீங்க கொடுக்க மாட்டாங்க. அட என்னங்க அவங்களுக்கு தேவை வந்துச்சு? என்னை ஒருத்தனை உருவாக்குறதுக்கு என் சேகநாயகம் உழைச்சாங்க. அவங்க உழைச்ச உழைப்புல கோடி. அப்ப சேகநாயகன் நம்மளை வாழ வச்சு காட்டினாங்க போல. ஒரு இன்பம் இன்னைக்கு அல்லான்னு சொன்னா ஒரு இன்பம் வருது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா ஒரு இன்பம் வருது. காரணம் சேக் இல்ல. வாழ்க்கையில எப்படியோ வீணா போயிருப்போம் போல. உதாரித்தனமாய் ஊரெல்லாம் திரிந்தேன், உதவாக்கரையாய் உங்கள் முன் நின்றேன். உதாரித்தனமாய் ஊரெல்லாம் திரிந்தேன், உதவாக்கரையாய் உங்கள் முன் நின்றேன். ஒரு பார்வையாலே
ஒரு பார்வையாலே என் உள்ளம் கவர்ந்தீர், ஒரு பார்வையாலே என் உள்ளம் கவர்ந்தீர், ஓரிரையோனை இதயத்தில் வைத்தீர், அண்ணல் ஃபைசியே உம்மை என்னவென்று போற்று. அப்படி சொன்ன சேகநாயகம் இன்னைக்கு என்னை வந்து பாரு, என்னை வந்து பாரு, எப்படி யாரை எண்ணி பாடுவேன், இதுவே உண்மை என்னவென்று போற்றுவேன், உண்மை அன்றி யாரை எண்ணி பாடுவேன். உங்க தர்பாரத்தை தொடச்சிட்டீங்க, இந்த மொத்த உலகத்தை என்னை அரவணைக்க வேற வாசல் என்னை வெளியே அமிச்சிட்டீங்க எஜமானே, உலகத்துல என்னை அரவணைக்க வேற. அப்ப மொத்த உலகத்துல மூலா நல்லா ஒருத்தர் சிந்திச்சு பார்த்தா தெரியும், நம்ம சேகநாயகம் அரவணைச்ச மாதிரி யாரையுமே அரவணைக்கல. நான் பல முறை எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். முறை நானும் இந்த வழுத்தூர் அரபாத் மூலம் இருக்கிறாங்க, 2 பேரும் பையத்து வாங்கறதுக்கு சேகநாயகத்திட்ட வர்றோம். ஒரு நிஸ்பத்து கூட்டு போறாங்க. காலைல 7 மணிக்கு 7:30 போறோம் சேகநாயகத்திட்ட. அன்னைக்கு காலைல ஃபஜ்ரே தொழுவு. சர்க்கார் பையத்து கொடுக்கும்போது, ஏமா ஃபஜ்ர் தொழுதிங்களாம்மா? இல்லை சர்க்கார் தொழுல சர்க்கார். தொழுலையாம்மா? சரி போய் கலா கட்டி தொழுதுருங்கம்மா, பையத்து கொடுத்தோம். ஆனா மூதேவி ஃபஜ்ர் தொழுவாம வெளியே போடா அப்படின்னு இருந்தாங்க. அன்னைக்கா ஓடி இருப்போம். அதுக்கு பிறகும் சர்க்கார் நாயகம் மிஸ்கின் எப்படி உருவாக்குனாங்க, அதுக்கு பிறகும் கடையில வேலை பார்த்த காணோம். அம்மா ஃபஜ்ர்லாம் தொழுவுறீங்களாம்மா? இல்லை சர்க்கார் நைட்டு படுக்கு 12,000. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, காலைல எந்திரிச்சோடனே முதல்ல ஒழுச்சு தொழுதுருங்கம்மா. முதல்ல தொழுகடா மூதேவி அப்படின்னு சொல்லல, தொழுவுங்கம்மா அப்படின்னு. ஜி சர்க்கார். அப்புறம் கொஞ்சம் காலம் போச்சு. சர்க்கார் சொன்னாங்க, ஃபஜ்ர் தொழுகையை விட்டா அன்னைக்கு காலையில் நாஷ்டாவை கட் பண்ணு, அதோட ஏன் அப்படி சோறுங்கிற நப்சுக்கு சோத்தை கொடுக்காத அப்படின்னாங்க. ஜி சர்க்கார். அதை செய்ய வச்சாங்க. அடுத்து ஃபஜ்ர் தொழுவாம இருக்கிற மூதேவி தொழுகடா எந்திரிச்சு அல்லாவுடைய நாமத்தை அனுபவிக்கிற, நீ தூங்குற, உன்னை தூங்க வச்சவன் அல்ல, நீ பாட்டுல தூங்குற, உணர்வு விழுந்து தூங்குற, நீ தூங்கிட்டு இருக்கும்போது ஹார்ட்டை துடிக்க வச்சவன் அல்ல, நீ தூங்கிட்டு ரத்த நாளங்கள் இதய தாளங்கள் இரவும் பகலும் ஓய்வில்லை, முழு கோழியை தூக்கி முழுங்கி போட்டு படுத்துற, யாரா சிரிக்க வச்சா? தந்தூரி சிக்கனு முழுசா வாங்குற, ஃபுல் கிரில் வாங்கி சாப்பிட்டு படுத்துற, யாரு உனக்கு சிரிக்க வச்சா? நன்றி கட்ட நாயை தொழுகாம தூங்குற, தொழுகடா இருந்துருச்சுட்டாங்க. அப்படி உருவாக்கட்டாங்க ஷேக் நாய். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தீத்தி போய் போன் போட்டாங்க. ஜி அப்புறம் ஃபஜ்ர் பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே, ஃபஜ்ர் பாங்கு சொன்னே மொதல் போன் டெய்லியும். இப்ப ரம்ஜான்னால சர்க்கார் அடிக்கல, ஃபஜ்ர் பாங்கு சொன்ன மொதல் போன் சர்க்கார் போன் தான். எந்திரிச்சிட்டீங்களாமா? தொழுகுமா? ஜி சர்க்கார். ஜி சரி சர்க்கார். எப்படி நம்மளுக்கு என்னங்க தேவை இருக்கு? சேகநாயகம் ஃபோன் பண்ண தேவை இருக்கு. வருஷ கணக்கா ஃபோன் பண்றாங்க சேகநாயகம். நான் சில நாள்ல சர்க்கார் தர்பார்ல தான் இருப்பேன். லால்பேட்டை ஷெரீஃபுக்கு சர்க்கார் கூட போயிருந்திருப்பேன். அங்கே வந்து ஃபோன் அடிப்பாங்க, அம்மா எங்க எதிர்த்தீங்களாம்மா? எதிர்த்து சர்க்கார். எங்கம்மா இருக்கீங்க? அங்கேதான் இருக்கீங்களா? சரிம்மா. என்னங்க சேகனா, எப்படி நம்மளை ஒருத்தரை உருவாக்குறாங்க அன்பர்களே. அதுதான் சிந்தனை. ஒருத்தருக்கும் சர்க்கார் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தனியா. அது நமக்கு தெரியல. நம்ம அனுபவிச்சு பார்த்தோம். எஹ்சான் ஷேக் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தா தான் ஹக்கே பார்க்க முடியும். நீ முதல்ல ஷேகுல ஹக்க பாரியா, அப்புறம் நீ எல்லாத்தையும் ஹக்க பார்க்கலாம். ஷேகனா அப்படி காட்டி கொடுத்தாங்க, நம்மளை உருவாக்குனாங்க. மூடா இன்னைக்கு ஒன்றும் இல்லை, மிஸ்கின் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு கடையில். இன்னைக்கு டெலிகிராம் கான்ஃபரன்ஸ் இப்போ 4 மணிக்கு ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நம்ம கலந்துக்குவோம், வசீம் மூலம் ஆரம்பிச்சுக்குவாங்க, பார்த்துக்குவாங்க. வேலை இருக்கு இன்னைக்கு, வெளியூர் ஊருக்கு கிளம்பணும், வேலை இருக்கு, விட்டுட்டாங்க. 4:10 ஆச்சு. சரி நடத்துறாங்களான்னு ஒரு பார்வை பார்த்து எடுத்து பார்த்தேன். எஜமா ஊருக்கு போயிட்டு இருக்காங்க பஸ்ஸில், நெட்வொர்க் இல்லைன்னு ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சு சர்க்கார் அழுக வச்சாங்க. ரப்பே நான் வரக்கூடாதுன்னு ஓரமா போயிட்டேன், வலுக்கட்டாமி இழுத்து கொண்டு உள்ள உட்கார்ற, நீ வலுக்கட்டாமி இழுத்து கொண்டு வர ரப்பே, நான் என்ன செய்யட்டும்? எஜமானே விட மாட்டாங்க. போனா சரி யாராவது வேற யாராவது பீர்பாய்களை பேச சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னா பேசுறதுக்கு எந்த பீர்பாயும் மாட்டாங்க. சரி பிஸ்மில்லா லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா மொத்த மஜ்லிஸ் நம்ம ஒருத்தரை மட்டும் சர்க்கார் பேச வைக்கிறாங்க, நம்மளே அழுக வைக்கிறாங்க. மற்றவங்களுக்கு பிரயோஜனம் அடுத்தது, நம்மளே முதல்ல அழுக வைக்கிறாங்க. அந்த மாதிரி சர்க்கார் நான் விட மாட்டாங்க மூடா. எங்க போனா இழுத்து பிடிச்சு கொண்டு வந்துடுறாங்க, நம்மளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. மூடா என்ன கொடுத்தாங்க ஷேகிட்ட போய் நீ என்ன வாங்கின? ஷேக் உனக்கு என்ன கொடுத்தாங்க? அடே சாரே ஜஹான்கார் ரப்ப ஒன்றை கொடுத்துட்டாங்க. நீ அல்லாஹ் எங்கேயோ வழங்கி வச்சிருந்த, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானாம், அவன் தான் என்னை படைத்தானாம், அவன் தான் என்னை வாழ வைக்கிறானாம், அவன் தான் எனக்கு சோறு கொடுக்கிறானாம், அவன் தான் எனக்கு கண்ணு கொடுத்தானாம். எல்லாம் ஆமா தான், நான் தான் உழைச்சு சம்பாதிக்கணும், நான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லப்பா அது தப்பு. அந்த அல்லாஹ் எங்கேயோ இல்லை, உன் கூட தான் இருக்கிறான். அவன் தான் நிக்க வைக்கிறான், அவன் தான் உட்கார வைக்கிறான், அவன் தான் படுக்க வைக்கிறான். அந்த ரப்ப நீ பாரியா,
அந்த ரப்ப அனுபவிச்சுக்கியா? என் வாழ்வே உனக்கொரு சாட்சி, பைஜி வாழ வைத்ததை கூறும். என் ஷேக் எப்படி வாழ வச்சாங்க என்னை வந்து பார்த்துக்க. மேற பீர் கி கராமத் முஜ்மே ஆங்கோ தேக்கோ. என் ஷேகுடைய கராமத் என்ன, இந்த ஒரு ஆளை வந்து பார்த்துக்க, வேற ஆள்லாம் நீ பார்க்க தேவையில்லை. நான் எப்படி இருந்தவன், எவ்வளோ கேவலமா இருந்தவன், எவ்வளோ மோசமா இருந்தவன், என்னை எப்படி உருவாக்குனாங்க. எந்த வீணா போன தகரம் காயலாங்கடைக்கு போட்டா கூட வேணாம் பாய், இது ஓட்டையா இருக்கு, வெட்டி தாங்காது அப்படின்னு தூக்கி போட்டான். அவனை கொண்டு வந்து உட்கார வச்சு உருவாக்கி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஷேக். வாகிருந்தன செஞ்சிருந்தா இருக்கிறான். என் வாழ்வே உனக்கொரு பாடம், வைதி வாழ வைவதை கூறும். நான் உங்கள் ரசிகன், கவி பாடும் கலைஞன். நான் உங்கள் ரசிகன், கவி பாடும் கலைஞன். எதிர்காலம் வைதி உங்களை صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. அல்லாஹ்வுடைய முஃமினாம் முஸ்லிமாம் படைத்தானே அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். மேலும் சரதான தரகாத பிடிச்சானே அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஒரு நாள் முஸ்லிம்க்கும் காஃபிருக்கும் சண்டை நடந்துச்சு. அப்ப சண்டை நடக்கும்போது அப்ப காஃபிர் வந்து முஸ்லிம்களை குத்திட்டான். இப்போ குத்துனப்போ அப்ப முஸ்லிம் சிரிச்சுக்கிட்டு ஃபூசு பிரபில் காபா ஃபூசு பிரபில் காபா அப்படின்னு சொல்லி மூத்தா போனான். சொல்லிக்கிட்டு காஃபிர் தகச்சு போயிட்டானா, என்னடா இது, நாம தான் ஜெயிச்சோம், இவங்க ஜெயிச்சேன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன சொன்னா ஃபூசு பிரபில் காபா அப்படின்னு என்ன சொன்னா, காபாவோட அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொல்றா? முஸ்லிம். சொல்லிட்டு அப்படியே மூத்தா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காவிரிக்கு என்னடா நம்ம தானடா ஜெயிச்சோம், அவங்க ஜெயிச்சேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி ராஜாட்ட போய் கேட்பாங்க. ராஜாட்ட போய் கேட்பாங்க. அப்புறம் ராஜா சொல்லுவாங்க, இல்லப்பா ஒரு காலத்துல வாழ இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டப்பா உடம்பு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் காலத்துக்கு மேல குழந்தை போயிருவான். பெருமாள் கையை பிடிச்சி உச்சிக்கு வருவாங்க. அதாவது ஆகிரத்துல பெரிய வாழ்க்கை இருக்கு, ஆகிரத்துல பெரிய வாழ்க்கை இருக்கு. அப்ப அல்லாஹ்வுக்காக மூத்தா போனா அதுதான் பெரிய வெற்றி. அல்லாஹ்வுக்காக மூத்தா போனா அதுதான் வெற்றி. இது வந்து என்ன தெரியுது, வாழ்வதும் மூத்தா போனா அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரிசு பரிசு ஒரு மலைக்கு மேல நடந்து போயிட்டு இருக்கும்போது பாதியிலேயே ஒரு கல்லை தடுக்கி கீழே விழுந்துட்டானா. கீழே விழுந்துட்டோடனே ஒரு கிளைய பிடிச்சிக்கிட்டானா. இலையை பிடிச்சி எல்லாம் காப்பாற்றி எல்லாம் அப்படின்னு சொன்னானா. சொன்னோடனே ஒரு சவுண்டு வந்துச்சான், எந்த அல்லா மேலே முழுமையாக நம்பிக்கை வைக்கிறியா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே, அப்போனா நீ வந்து அந்த கிளைய விடு அப்படின்னு சொன்னோடனே, நான்லாம் முடியாதுப்பா, அப்போ நான் அந்த அல்லா நம்பலை அப்படின்னு சொன்னானா. நீ வந்து அல்லா மேலே முழுமையாக நம்பிக்கை வைக்கணும்டா, இந்த இலையோடு அல்ல மேலே முழுமையாக நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவனுக்கும் பூமிக்கும் மத்தியில் இவ்வளோ கேப்பு தான் இருந்துச்சா. அவன் வந்து நான் பேசாமல் நைட்டே இறங்கி போயிருக்கலாம்டா, இவ்வளோ லேட்டாக இறங்கி போகிறேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டான். என்ன தெரியுது, அல்ல மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சா அல்ல வந்து நம்மளை காப்பாற்றுவான். மலையில போயிட்டுன்னா கால் பிடிக்கல உண்டான், மலை மேல இருந்து உருண்டு வந்தான். ரொம்ப தூரம் கீழே வந்து கிளை பிடிச்சி ஒரு கிளையை பிடிச்சிட்டான். இருட்டு நேரம், நைட் நேரம், இருட்டுல ஒரு கிளையை பிடிச்சிட்டோம்னா எதுவுமே தெரியல, சுற்றி எதுவுமே தெரியல. காப்பாத்துதான் யாரும் உதவி இருந்த மாதிரி. இப்ப அல்லாட்ட சொன்னா அல்லா காப்பாத்தான்னு சொன்னான். சொன்னதோட அல்லாட்டு சத்தம் வந்துச்சான், சரி காப்பாத்துறேன், ஆனா அந்த கிளையை விடுனான். ஆஹா, கிளையை விட்டா கீழே விழுந்து பல்லுகள்லாம் போட்டு ஆளு மண்டைகள்லாம் மடிச்சிடும். அதை விடமாட்டேன், நீ என்னை காப்பாத்துனான். நீ விட்டா காப்பாத்துறான், விடமாட்டேன் காப்பாத்துனான். விடல போயிட்டான், விட்டான். நைட்டு போறான், தொங்குடான்னு தோணும், அவ்வாறு தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்கான். எதை பிடிச்சி
கையெல்லாம் வலிக்குது, மாற்றி மாற்றி இந்த கை மாற்றி பிடிச்சி வயிற்று பூரா தொங்குறான். காலையில் சூரியன் விடிஞ்ச பின்னு பார்த்தா அவனுக்கும் தரைக்கு இவ்வளோ தான் கேப் இருந்துச்சான். அப்போ நைட்டே விட்டு நடந்து வீட்டுக்கு போயிருக்கலாம். நல்லா விட்றா காப்பாத்துறேன்னு சொன்னான்ல, நான் விட மாட்டேன், நின்றது அவன் தானே அப்படிங்கிறார் தம்பி. அதனால அல்லாஹ் நம்பினா முழுசா எல்லா சிருஷ்டிக்கும் உள்ள ஆதரவை ஃபுல்லாக விட்டுரு. இது என்னை காப்பாற்றும், மேல் மிச்சமா அல்லாஹ் பிடிச்சிக்கிறேன் அது வைக்கக்கூடாது. முழுமையா அல்லாஹ் நம்பினா அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான்னு சொல்றான். நல்ல கதை. சரி, அது பரிசுகள். பரிசு வாங்கிட்டியா? நீ வாங்கிட்டியா? வாங்கிட்டியா? ஹுசைன் பரிசு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம். ஸல்லல்லாஹு நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லம். என்னை இங்கே பேச வைப்பவன் யாரும் இல்லை. அல்லாஹ் மௌஜூத் பாக்கி சோ பதம் அதம் கோ கோई वजन नहीं. மாஷா அல்லாஹ், வா 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 வா. அல்லாஹ் மௌஜூத் பாக்கி சோ பதம் அதம் கோ கோई वजन नहीं. வா வா வா. அல்லாஹ் ஒருத்தன் தான் மௌஜூத், அதெல்லாம் அதமுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. கோई वजन மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஃபிரௌன் ஒரு கெட்ட அரசன் தான். அவன் நான் தான் இறைவன் ஊர் மக்கள்கிட்ட எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு இருந்தான். அப்ப அதை பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலத்துக்கு பிடிக்காம ஃபிரௌனை விட்டு தூரமா போயிட்டாங்க. அப்ப மலக்குமார்கள்லாம் அல்லாட்ட வந்து கேக்குறாங்க, நான் எல்லாம் ஃபிரௌன் இவ்வளவு கெட்டவனா இருக்கானே, நான் இன்னும் அழிக்காம வச்சிருக்கேன்னு மலக்குமார்கள்லாம் அல்லாட்ட கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, ஃபிரௌன் அவனுக்கே தெரியாம ஒரு நல்லது செஞ்சுட்டு இருக்கான், ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்யறான், அந்த ஒரு காரணத்தினால தான் நான் அவனை விட்டு வச்சிருக்கேன். என்னைக்கு அவன் தர்மம் செய்யறத நிப்பாட்டானோ அன்னைக்கு அவனோட நாள் நெருங்கிடுச்சுன்னு அல்லாஹ் சொன்னான். அதை கேட்டுன்னு மலக்குமார்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபிரௌனோட மந்திரி ஹாமன் வந்து ஃபிரௌன்கிட்ட சொல்றான், நீ இந்த மாதிரி எல்லாருக்குமே நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட கஜானா சீக்கிரமாவே காலி ஆயிடும், நீ ஒரு நாளைக்கும் ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே இருன்னு ஃபிரௌனோட மந்திரி ஹாமன் ஐடியா கொடுத்தான். அந்த ஐடியா யூஸ் பண்ணி ஃபிரௌனும் ஒரு நாளைக்கு கம்மி பண்ணிக்கிட்டே இருந்தான் சாப்பாடை. கடைசி நாள்ல ஒரே ஒரு ஆட்டை வெட்டி கொடுத்தான். அடுத்த நாள் எந்த சாப்பாடுமே கொடுக்கல. அப்ப அல்லாஹ் சொன்னான், ஃபிரௌனோட நாள் நெருங்கிடுச்சுன்னு சொன்னான். அப்ப ஃபிரௌனு மூசா அலைஹிஸ்ஸலத்தை கொல்லணும்னு முடிவு பண்ணான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு இருந்த வழியிலேயே பின்தொடர்ந்து ஃபிரௌனும் போனான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிடுற வழியில கடல் வந்துச்சு. அப்ப அல்லாஹ் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலமே நீ உன்னோட கம்பால தண்ணிய அடிங்கன்னு சொன்னான். அதை கேட்டுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்க கம்பால தண்ணி அடிச்சாங்க. அந்த தண்ணி ரெண்டா பொளந்து பாதை கொடுத்துச்சு. அந்த பாதையில மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட ஆட்களும் போயிட்டு இருக்கும் போது பின்னாடியே ஃபிரௌனும் ஆட்களும் போயிட்டு இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கரை ஏறினோன்னே அந்த கடல் ஒன்னா ஊறிடுச்சு. ஃபிரௌனோட ஆட்களும் அந்த கடல்லையே முழுங்கி மௌத்தா போயிட்டாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சிச்சு, ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்யணும். தான தர்மம் செய்யறதுனால நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு வர ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்றுவோம், நம்மள சந்தோஷமா வச்சிருப்பான். இதைத்தான் நம்ம அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சர்க்காரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரொளி வீசும் முகம் கண்டு பேராவல் கொண்டேன், பேரருள் பொங்க அவர் பாதம் பணிந்தங்கு நின்றேன். என் குருநாதர் ஷுஹூதீஷாவை தானே கண்டு நான் ஒரு போதும் கொல்லாத பேரின்பம் கொண்டேன். ஷுஹூதீஷா திருஞானம் மலகூட்டும் மலகே பொன் ஃபைதீஷா வலி வந்த நூறான நூரே. ஷுஹூதீஷா திருஞானம் மலகூட்டும் மலகே பொன் ஃபைதீஷா வலி வந்த நூறான நூரே. விஞ்ஞானங்கள் போதிக்கும் பீரான பீரே, என் போன்றோரின் இதயத்தின் இருள் நீக்குவோரே. விஞ்ஞானங்கள் போதிக்கும் பீரான பீரே,
பீரே என் போன்றோரின் இதயத்தின் இருள் நீக்குவோரே நற்கனிமாவின் பொருள் சொல்லி கரை போக்குவோரே என் வலியாகி என் முடிவை அழகாக்குவோரே நற்கனிமாவின் பொருள் சொல்லி கரை போக்குவோரே என் வலியாகி என் முடிவை அழகாக்குவோரே பொற்பொலிவான முகம் கொண்டு என்னை நோக்குவோரே நம் நபிநாதர் முகம் காண அருள் கோருவோரே பொற்பொலிவான முகம் கொண்டு என்னை நோக்குவோரே நம் நபிநாதர் முகம் காண அருள் கோருவோரே ஷோதிக்கல் மொய்க்கின்ற மது உள்ள ரோஜா ஷோதியில் நான் காணும் பைஜிய ராஜா ஷோதிக்கல் மொய்க்கின்ற மது உள்ள ரோஜா ஷோதியில் நான் காணும் அஜ்மீர் ராஜா கசானாக்கள் பணிகின்ற மெஞ்ஞான தீபா சதா காலம் எனையாலும் ராஜா விஞ்ஞானங்கள் போதிக்கும் பீரான பீரே என் போன்றோரின் இதயத்தின் இருள் நீக்குவோரே பேரொலி வீசும் முகம் கண்டு பேராவல் கொண்டே பேரருள் பொங்க அவர் பாதம் பணிந்தங்கு நின்றேன் மண்ணில் வாழ்ந்திடும் காலங்கள் எல்லாம் ஃபைசியும் அருள் முகம் பார்த்திருப்பேன் தங்க நிலவு போல் தவழும் மதிமுகம் தாகம் தீரவே பார்த்திருப்பேன் எந்த நிலையை மறந்தே பார்த்திருப்பேன் வாட்டிடும் வறுமை அடியோடொழிய அண்ணலர் முகத்தை பார்த்திருப்பேன் வாட்டிடும் வறுமை அடியோடொழிய அண்ணலர் முகத்தை பார்த்திருப்பேன் வாழ்க்கையில் செழிப்பும் செல்வமும் பெருக பைசியின் முகத்தை பார்த்திருப்பேன் செல்வநாயக முகத்தை பார்த்திருப்பேன் மண்ணில் வாழ்ந்திடும் காலங்களெல்லாம் பைசியும் அருள் முகம் பார்த்திருப்பேன் தங்க நிலவு போல் தவழும் மதிமுகம் தாகம் தீரவே பார்த்திருப்பேன் இந்த நிலையை மறந்தே பார்த்திருப்பேன் இழுத்திடும் மூச்சு திணறிடும் வேலை மன்னவர் வரவை பார்த்திருப்பேன் இழுத்திடும் மூச்சு திணறிடும் வேலை மன்னவர் வரவை பார்த்திருப்பேன் இழுத்திடும் களிமாயிரமுடன் மொழிய இருத்திடும் களிமாயிரமுடன் மொழிய இதய ஜோதியை பார்த்திருப்பேன் இந்த இதய ஜோதியை பார்த்திருப்பேன் மண்ணில் வாழ்ந்திடும் காலங்கள் எல்லாம் சூதியின் அருள் முகம் பார்த்திருப்பேன் தங்க நிலவு போல் தவழும் மதிமுகம் தாகம் தீரவே பார்த்திருப்பேன் எந்த நிலையை மறந்தே பார்த்திருப்பேன்
மடிந்த சடலம் மண்ணில் புதைந்த பின் மன்னரை ஒளி பெற பார்த்திருப்பேன். முன்கர்ணகீரின் கேள்விக்கு பதிலாய் முன்கர்ணகீரின் கேள்விக்கு பதிலாய் முகமதர் வரவை பார்த்திருப்பேன். எந்தன் காதலர் முகத்தை பார்த்திருப்பேன். மண்ணில் வாழ்ந்திடும் காலங்களெல்லாம் பைசியும் அருள் முகம் பார்த்திருப்பேன். தங்க நிலவு போல் தவழும் அதிமுகம் தாகம் தீரவே பார்த்திருப்பேன். எந்த நிலையை மறந்தே பார்த்திருப்பேன். சூரூதிடும் நாளில் சுகமுடன் எழவே சுந்தரர் முகத்தை பார்த்திருப்பேன். சூரூதிடும் நாளில் சுகமுடன் எழவே சுந்தரர் முகத்தை பார்த்திருப்பேன். சுடும் வெயில் தரையும் குளிர்ந்தே போகும் பனிமலர் முகத்தை பார்த்திருப்பேன். என் காதல் நாயகரை பார்த்திருப்பேன். மண்ணில் வாழ்ந்திடும் காலங்களெல்லாம் பைசியும் அருள் முகம் பார்த்திருப்பேன். தங்க நிலவு போல் தவழும் அதிமுகம் தாகம் தீரவே பார்த்திருப்பேன். எந்த நிலையை மறந்தே பார்த்திருப்பேன். நீதி வழங்கிடும் இறைவனின் தீர்ப்பு எதுவானாலும் எனக்கென்ன. நீதி வழங்கிடும் இறைவனின் தீர்ப்பு எதுவானாலும் எனக்கென்ன. பூமியில் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் பைசியை தானே பார்த்திருந்தேன். பூமியில் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் சுருதியை தானே பார்த்திருந்தேன். என் இறைவனை தானே பார்த்திருந்தேன். மண்ணில் வாழ்ந்திடும் காலங்கள் எல்லாம் சூதியும் அருள் முகம் பார்த்திருப்பேன். தங்க நிலவு போல் தவழும் அதிமுகம் தாகம் தீரவே பார்த்திருப்பேன். எந்த நிலையை மறந்தே பார்த்திருப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத் ஃபक़த் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வ ஹுவ அஸ்தகுஸ் ஸாதிகீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கியல் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா காமிலான ஷேഖ நாயகத்துடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுடைய சுஹபத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, துன்யாவில் எல்லா எல்லா விதமான நியமத்துகளும் நமக்கு இலகுவாக கிடைச்சிடும். ஆனால் ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் மிக சிறந்த ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால் அது காமிலான ஷேഖுடைய தொடர்பு தான் அன்பர்களே. அது சுஹபத்தில் இருக்கும்போது அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. கூடவே இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய அருமை நமக்கு தெரியுமா என்று பார்த்தால் நமக்கு அறவே தெரியவே தெரியாது.
அந்த மஜ்லிஸை விட்டு கொஞ்சம் வெளியே போய் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களை விட்டு ஜிஸ்மன் கொஞ்சம் பிரிந்து இருப்போம் என்று சொன்னால், எவ்வளோ பெரிய ஒரு துன்யாவுடைய ஆபத்து நமக்கு, கைருல்லாவுடைய ஆபத்து நமக்கு ஏற்படுகிறது என்பதை அப்பதான் உணர முடியுது நண்பர்கள். ஷேக் நாயகம் அவர்களுடைய தொடர்பு அந்த இடத்திலையும் நம்ம என்ன செய்கிறது என்று சொன்னால், நம்மை வந்து பாதுகாக்கு. அந்த இடத்துல ஷேக் நாயகத்துடைய தசவுர் நாம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால், நம்முடைய சிந்தனை இருக்கிறதே அல்லாஹ்வை விட்டு விட்டு எல்லா வஸ்துவிலையும் போய் விழுந்துரும். எல்லா வஸ்துக்களிலேயும் நம்ம போய் என்ன செய்து விடுவோம், மூழ்கி விடுவோம். ஷேக் நாயகத்துடைய தொடர்பு இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் அஹத். இன்னொரு இலாவை நீங்கள், இன்னொரு நபரை நீங்கள் இலாவாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அது என்ன, இன்னொரு நபரை இலாவாக ஆக்காதீங்கன்னா என்ன அர்த்தம் என்று பார்க்கும்போது, வெளியே இருக்கக்கூடிய நேரத்தில் ஷேக் நாயகத்தை அவர்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நேரங்களில் பல எண்ணங்களை ஷைத்தான் என்ன செய்றான், வஸ்வாசுகளை உள்ளத்துல போடுகிறான். சில விஷயங்களுக்காக வேண்டி இந்தந்த நபர்களுடைய சிந்தனை அல்லாஹு தஆலா போடுகிறான். அவ்வாறு போடக்கூடிய நேரத்தில் அந்த சிந்தனைக்கு நாம் கட்டுப்பட்டு அதன் பக்கம் நாம் திரும்பி விடுவோம் என்று சொன்னால், வலா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர ஃபதக்உத மதுமூமம் மஹ்தூலா, நீ கேவலப்பட்டவனாகவும் இழிவாக்கப்பட்டவனாகவும் நீ ஆகிவிடுவாய் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த நிலைமை நமக்கு வந்துருது அன்பர்களே. அந்த நேரத்துல சர்க்கார் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எனக்கு இலாஹ் இல்லை. அந்த கொஞ்ச நேரம் சுஹபத்தில் நாம் இருந்த அந்த சுஹபத் இருக்கிறது, நாம் ரொம்ப நேரம் சுஹபத் இல்லாதிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொன்றை இலாவாக ஆக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் சர்க்கார் நாயகம் உள்ளத்துல வந்து போடுறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உன்னுடைய தேவையை எந்த ஒரு நபராலும் பூர்த்தி செய்ய முடியவே முடியாது, எந்த ஒரு வஸ்துவாலும் பூர்த்தி செய்ய முடியாது, எந்த ஒரு எண்ணத்தாலும் எந்த ஒரு நபராலும் உன்னுடைய அணுவளவு தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியவே முடியாது. அல்லாஹு தஆலா தான் உன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று உடனே சிந்தனையை அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்றாங்க, திருப்புறாங்க அன்பர்களே. அந்த கொஞ்ச நேரம் சுஹபத் நம்மளை என்ன செய்யுது, பல நேர சுஹபத் இன்மையை அல்லாஹ்வுடைய கைருல்லாவின் பக்கம் திரும்புவதை விட்டு நம்மளை திருப்பது அன்பர்களே, அல்லாஹ்வின் பக்கம் திருப்பக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாம் சதா சுஹபத்தில் இருந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தை சதா அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி கொண்டே இருக்கிறார்கள், நம்முடைய ஜிஸ்மை அல்லாஹ் பக்கம் திருப்பி கொண்டே இருக்கிறார்கள். இந்த கையை எடுத்து இப்படி சொரியக்கூடிய நேரத்துல இந்த கையிலா இல்ல, இந்த கையை கொண்டு சொறிவதற்குரிய குவத்தை கொடுக்கிறானே அந்த அல்லாஹ் தான் உனக்கு இலாவாக இருக்கிறான். இந்த ஜிஸ்மை இலாவாக நமக்கு ஷேக் நாயகம் காட்டவே இல்லை. கண்ணுக்கு இப்படி எரிக்கக்கூடியது இப்படி சொரிகிறோம், உடல்ல எங்காவது ஒரு இடத்துல ஒரு வலிக்குது, லைட்டா அப்படி அழுத்தி விடுறோம், உடனே சர்க்கார் நாயகம் சிந்தனை போடுறாங்க, நம்முடைய உடலை இலாவாக ஆக்காதீர்கள். சர்க்கார் நாயகம் சிந்தனை போடுறாங்க, இந்த கையில குவத்தை கொடுத்து இந்த கை வலிக்கக்கூடிய நேரத்துல அழுத்த வைத்தானே, இங்க ஒரு தரரை ஏற்படுத்தியவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ். இந்த கையை கொண்டு அழுத்தி ஒரு நபையை உண்டாக்குவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். இந்த கை உனக்கு தரரும் கிடையாது, இந்த கை உனக்கு நபவும் கிடையாது, நாபியதாராக அல்லாஹ் தான் இருக்கிறான் என்று சர்க்கார் நாயகம் இந்த ஜிஸ்மை கொண்டு போய் அல்லாஹ்வோடு இலாவோடு உலகியத்துல சிறுக்கு வைப்பதை நம்மளை தடுத்தாங்க அன்பர்களே. உள்ளத்துல சில எண்ணங்கள் வருகிறது, நல்ல எண்ணங்கள் எண்ணக்கூடிய நேரத்துல சர்க்கார் நாயகம் உடனே சிந்தனை போடுறாங்க, உன்னை நல்ல எண்ணம் என்ன வச்சது அல்லாஹு தஆலா தான், உனக்கு எந்த எண்ணம் எண்ணக்கூடிய ஆற்றல் உனக்கு சுயமாக இல்லவே இல்லை. தொழுகணும் என்ற எண்ணத்தை உனக்கு அல்லாஹ் கொடுத்தான், திக்ர் செய்யணும் என்ற எண்ணத்தை உனக்கு அல்லாஹ் கொடுத்தான், நல்ல வணக்கங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் உனக்கு கொடுத்தான் என்று சர்க்கார் நாயகம் அவர்கள் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு இலாவாக அல்லாஹ்வை தான் காட்டுகிறார்கள். நான் சுயமா என்ன செய்தேன், நான் நல்ல எண்ணம் எண்ணினேன், நான் தொலை நாடினேன் என்ற அந்த எண்ணத்தை விட்டு சர்க்கார் நாயகம் நம்மளை தடுக்கிறாங்க அன்பர்களே. உள்ளத்துல ஒரு கெட்டம் எண்ணம் வருகிறது, உடனே சர்க்கார் நாயகம் சிந்தனை போடுறாங்க, இத்தனை வருடமாக உனக்கு அல்லாஹ் தான் மோஜிதா இருக்கிறான், அல்லாஹ் தான் மோஜிதார் இருக்கிறான் என்று சொல்லி கொடுத்த பிறகும் ஒரு வஸ்துவை பார்த்து உனக்கு கெட்ட எண்ணம் வருகிறது என்று சொன்னால் இன்னும் நீ அந்த வஸ்துவை தான் நீ மௌஜூதாக பார்த்துக்கிட்டு இருக்க.
ஒரு நபரை பார்த்து உனக்கு கெட்ட எண்ணம் வருகிறது என்று சொன்னால் இன்னும் அந்த நபரை தான் நீ மௌஜூதாக பார்த்து கொண்டிருக்கிறாய், இன்னும் உள்ளத்துல அல்லாஹ் மௌஜூதுங்கிற எண்ணம் வரவே இல்லையே என்று சர்க்காநாயகம் ஒரு சத்தம் நமக்கு என்ன செய்றாங்க, நம்ம உள்ளத்து வெளியாக்குறாங்க நண்பர்களே. உடனே அந்த எண்ணம் ஆகிறது, அல்லாஹ் மௌஜூத் பாக்கி சப் ஆதம், அந்த அடியாரிடத்திலிருந்து எனக்கு ஒரு தீங்கு வெளியாகி இருக்கிறது என்று சொன்னால் நான் அல்லாஹ்வுக்கு ஏதோ குறை வச்சிருக்கிறேன் என்று அந்த கெட்ட எண்ணத்தை நம்ம மேல எண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை சர்க்கானாக உண்டாக்கி தராங்க நண்பர்களே. எல்லோரையும் நல்லவர்களாக பார்க்க வைக்கிறார்கள், நம்மை தாழ்வானவர்களாக பார்க்க வைக்கிறார்கள். இந்த உள்ளத்தை அல்லாஹ்வுக்கு பிடித்த எண்ணம் வரக்கூடிய உள்ளமாக மாற்றுவது சர்க்கானாயகம் அவருடைய சுஹபத்து தான் நண்பர்களே. சர்க்கானாய சுஹபத் இல்லை என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய நேரத்துல எப்படி நம்ம அல்லாஹ்வை மட்டுமே மௌஜூதாக பார்த்து கொண்டு இருக்கிறோம், எப்படி அல்லாஹ்வை மட்டுமே இலாவாக விளங்கி கொண்டு இருக்கிறோமோ அது கொஞ்சம் இங்கிருந்து வெளியே போன பிறகு நமக்கு என்னவாகுது, துன்யாவுடைய அந்த அசராத்துகள் நமக்கு சிந்தனையை மாத்துது. சர்க்கானாக சொல்லி காட்டினாங்க, எது ஒன்னை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்குகிறதோ அதுதான் துன்யா, எது ஒன்னை அல்லாஹ்வோடு நெருக்கி வைக்கிறதோ அது துன்யாவுல அது அல்லாஹ் என்று சொல்லி காட்டினாங்க. சொல்லிட்டு சர்க்கானாக சொல்லி காட்டினாங்க, வெறும் தஸ்பி மிஷினை மட்டும் நீ தஸ்பியா வச்சுக்காதப்பா, எந்த வஸ்துவெல்லாம் பாக்குறியோ அது ஒவ்வொன்றும் ஒரு தஸ்பி மணியா வச்சுக்கோ. சர்க்கானாக இடையில பயான்ல கூட சொல்லி காட்டினா, கதவை பாக்குறியா, கதவு ஒரு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு தஸ்பி அது. அப்ப எந்த ஒரு வஸ்துவை பார்த்தாலும் அந்த வஸ்துவனை அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒரு தஸ்பி மணி அது. தஸ்பி மணி எடுத்து கையில மிஷினை வச்சு காட்டினா, இதை பார்த்தவனே என்ன சிந்தனை வருது உங்களுக்கு என்று கேட்டான். அப்ப நமக்கு என்ன சிந்தனை வருது, அது அல்லாஹ் தஆலாவை திக்ரு செய்யணும் அப்படி சிந்தனை வரும். அதே போல ஒவ்வொரு வஸ்துவை பார்த்தாலும் உனக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வர வேண்டும். நஃபா தரக்கூடிய வஸ்துவை பார்க்கிற அல்லாஹ் நாஃபி என்ற சிந்தனை உனக்கு வரணும். தரர் தரக்கூடிய வஸ்துவை பார்க்கிற அல்லாஹ்வை தார் என்று நீ பார்க்க வேண்டும். வஸ்துவை நாஃபியாகவும் பார்க்காத, அல்லாஹ் வஸ்துவை தாராவும் நீ பார்க்காத, அந்த வஸ்துவில மௌஜூதா இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் உனக்கு காட்டி கொடுத்தாச்சு, அந்த வஸ்துவை அதம் என்று உனக்கு காட்டி கொடுத்தாச்சு, அந்த வஸ்துவில மௌஜூதா இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நாஃபியாகவும் அல்லாஹ்வை தாராகவும் பார்க்க வேண்டும் என்று சர்க்கானாக சொல்லி காட்டினாங்க நண்பர்களே. சர்க்கானாக இன்னொரு பையன்ல சொல்லி காட்டினாங்க, இந்த சூரத்தை நீங்க ஷேகாக ஆக்குவீமா, இந்த சூரத்தை நீங்க ஷேகாக ஆக்குவீர்கள் என்று சொன்னால் இந்த தோற்றத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும், அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்களுக்கு வரும். இந்த சூரத்தை காட்டிக்கிட்டு இருக்கானே அந்த அல்லாஹ்வை நீங்க ஷேகாக ஆக்குங்க. இந்த சூரத்தை எந்த உஜூது காட்டிக்கிட்டு இருக்கோ அந்த அல்லாஹ்வை நீங்கள் ஷேகாக ஆக்குவீர்கள் என்று சொன்னால், எந்த உஜூதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறேனோ, அல்லாஹ் மௌஜூத் என்று உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறேனோ அந்த அல்லாஹ் தான் எல்லையும் மௌஜூதாக இருக்கிறான். அந்த அல்லாஹ் தான் எல்ல மௌஜூதா இருந்து உங்களுடைய ஹிதாயத்துடைய அந்த தஜல்லி அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறான். எல்ல மௌஜூதாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நீங்கள் ஷேகாக ஆக்குவீர்கள் என்று சொன்னால் நீங்க எங்க போனாலும் அந்த அல்லாஹ் உங்களை வழி நடத்திக்கிட்டே இருப்பான், அந்த அல்லாஹ் உங்களை அவன் பக்கம் நெருக்கி கொண்டே இருப்பான், அந்த அல்லாஹ் உங்களுடைய உலூஹியத்துடைய சிந்தனையை அல்லாஹ் தஆலா வளர்த்து கொண்டே இருப்பான் என்று சர்க்கானாக சொல்லி காட்டினாங்க நண்பர்களே. சில வார்த்தைகள் சர்க்கானாயகத்துடைய வார்த்தைகள் இருக்கு, நம்ம சாதாரணமா நம்ம நினைக்கிறோம், அதனுடைய வசன் நமக்கு என்னவாகுதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம உணரும் போது தான் என்னவாகுது தெரியுது. புறவச்சேரியில் இருக்கும்போது சர்க்கானாக சொல்லி காட்டினாங்க, புறவச்சேரியில் எல்லா உஸ்தாதுமார்கள் உட்காந்து ஒரு மசோரா பண்ணும்போது சர்க்கானாக சொல்லி காட்டினாங்க, இனிமே பிள்ளைகள் அடிக்காதீங்கம்மா, இனிமே பிள்ளை இனிமே என்ன செய்யாதீங்கம்மா, பிள்ளைகளை மிரட்டுங்க அதட்டுங்க, ஆனா பிள்ளைகளை என்ன செய்யாதீங்கம்மா அடிக்காதீங்க. அன்பால ஒரு நபரை என்ன செய்யலாம், திருத்திடலாம். அடிச்சு மிரட்டி ஒரு நபரை திருத்த முடியும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த முறையை கையில எடுத்திருப்பாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள்ல யாரையுமே கை நீட்டி அடிச்சதே கிடையாது. இனிமே மாணவர்களிடத்துல அன்பா என்ன செய்ய நடக்கணும், மாணவர்களிடத்துல மட்டும் இல்லை எல்லாரிடத்திலும் என்ன செய்யணும், அன்பா நடக்கணும். அதாவது எல்லா உறவுகளிடத்திலையும் அன்பா நடக்கணும், மனைவி இடத்திலையும் அன்பா நடக்கணும் அப்படி சர்க்கானாக சொல்லிட்டு, என்னுடைய மனைவி இதுவரைக்கும் நான் கை நீட்டி அடிச்சதே கிடையாது அப்படின்னு சர்க்கானாக சொல்லி காட்டினான். இதுவரைக்கும் இன்றைய நாள் வரை சர்க்காநாயகம் யாரையுமே என்ன செஞ்சதில்லை, கை நீட்டி அடிச்சதே விளைஞ்சிங்களா அப்படி சர்க்காநாயகம் சொல்லி காட்டினான். அப்போ 8-9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை சர்க்காநாயகம் சொன்னாங்க. அதனுடைய செய்திகள் நம்ம இப்ப யோசிச்சு பார்க்கும்போது
அதை எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அதுல வச்சு சர்க்காநாயகம் சொன்னாங்க என்பதை உணரும் போதுதான் என்னவாகுது, அதனுடைய பலாபலம் நமக்கு தெரிய வருது அன்பர்களே. ஏன் சர்க்காநாயகம் அன்பால திருத்தணும் சொன்னாங்க என்று பார்த்தா, எப்படி அடி வாங்கி ஓதிய மாணவர்கள் நம்ம மேல அன்பாக இருப்பதை விட நம்ம அன்பு செலுத்தி ஓதிய மாணவர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் நமக்காக வேண்டி எவ்வளோ அன்பு நம்ம மேல வெளிப்படுத்தி காட்டுறாங்க, அவர்கள் எவ்வளோ நம்ம மேல பாசமாக இருக்கிறாங்க. மனைவியை நம்ம அன்பாக அணுகும் போது, மனைவியை நம்ம மிரட்டும் போது வெளிப்படக்கூடிய அந்த அன்பு வேற, அந்த மனைவியிடத்துல நம்ம அன்பாக சொல்லக்கூடிய நேரத்துல வெளியாகக்கூடிய அன்பு வேற என்பதை நாம் ஒவ்வொன்றையும் நாம் சோதிச்சு பார்க்கும்போது சர்க்காநாயகம் சொன்ன அந்த வார்த்தை இப்ப நம்முடைய வாழ்க்கையே மாத்திக்கிட்டு இருக்கு அன்பர்களே. ஆகவே அல்லாஹ் சர்க்காநாயகத்துடைய சுகபதி அல்லாஹ் நமக்கு நிரந்தரமாக ஆக்கி தந்திர புரிவானாக. வாசுதாவான